இந்த சித்தாந்தங்கள் பொதுவாக அத்வைத சித்தாந்தம் எடுத்தீங்கன்னா சித்தாந்தத்தை பிரதானமாகவும் அவர்கள் சொல்லுகிற சத்தியத்தை பிரதானமாகவும் எந்த கடவுளை வேண்டுமானாலும் நீங்கள் உங்களுடைய குறிக்கோளாக கொண்டு இந்த சித்தாந்தத்திலே கடைபிடிக்க முடியும். அதாவது அந்த அத்வைத சித்தாந்தத்தை வாழ்பவர்கள் யாரை வேண்டுமானாலும் இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம், பரம்பொருளாக ஏற்றுக்கொண்டு அந்த சித்தாந்தத்திலே சாதனை செய்யும் பொழுது அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய தரிசனம் கிடைத்து சாயுஜ்ய முக்தி கிடைக்கும். அதே மாதிரி ஒரு தெய்வத்தை மையமாக வைத்து பல சித்தாந்தங்களும் அந்த தெய்வத்தினிடமென்றே சென்று சேரும். சித்தாந்தங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக உயர்ந்தவராக தெய்வத்தை உயர்த்தி பிடிக்கும் அந்த சித்தாந்தங்களும் உண்டு.